ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாப் இலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஸோ யாப் இலக்கணம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தொடை நயம், எழுத்து, இந்த நேரசை நிறையசை, அசை பிரிக்கிறது, அப்புறம் அந்த தலை சொல்லுவாங்கள்ல, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை. ஸோ இந்த மாதிரி இந்த எதுகை மோனை, இணை பொழிப்பு. ஸோ இதிலேருந்து மேக்ஸிமம் எப்படியும் 2லேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுருவாங்க. அதாவது இது நம்ம மொத்தமாக பார்க்கும்போது தெரியாது. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு பாட்டு கொடுத்துட்டு தொடை நயம் காண்க, இல்லை ஏவா மோனை வந்திருக்கா, எது வந்திருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த இது மாமுன் நேர் வந்தால் என்ன தலை, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எப்படியும் கண்டிப்பாக 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் இதிலேருந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தமிழ் பொறுத்தவரை ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இது வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மோனை எதுகை வந்து படிச்சிருவாங்க, பட் இந்த தலை, சீர், அசை இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 9th ஓல்டு புக்கில் இருக்க, அதாவது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3லையுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. யாப்போட செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 3 புக்கையுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் யாப் இலக்கணத்துக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதுமான மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யாப்பு அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு கட்டப்படுவது. அதாவது பாரதியார் வந்து யாப்பிலக்கணம் இல்லாமல் செய்யுள் எழுதியிருப்பார். அதை வந்து நம்ம புதுக்கவிதை அந்த மாதிரி சொல்லுவோம். யாப்புனா என்னென்னா, செய்யுள்னா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம யாப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை இல்லாமல் எழுதுனது வந்து பாரதியார், அது புதுக்கவிதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து யாப்பு. யாப்பு அப்படின்னா யாக்கப்படுவது, அதாவது கட்டப்படுவது. யாப்பு அப்படின்னா செய்யுள். ஓகேவா? ஸோ யாப்போட உறுப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை 6 செய்யுள் உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எழுத்து தான் மெயின். அதாவது குறில், நெடில், உயிர்மெய் எழுத்து, அப்புறம் ஆயுத எழுத்து, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எழுத்து தான். ஓகேவா? அதுக்கடுத்து அசை, சீர், இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து ஃபஸ்ட்டு போட்டுருவீங்க. அசை, சீர் பார்க்கும்போது உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அசைக்கு அப்புறம் சீர் வரும். நெக்ஸ்ட்டு தலையில் அடிக்காத தொடையில் அடி அப்படின்னு சொல்லுவோம்ல, தலை, அடி, தொடை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து, நெக்ஸ்ட்டு இருக்கிறது அசையா சீரான்னு பார்க்கும்போது உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அசை, அதுக்கப்புறம் சீர், அதுக்கப்புறம் தலையில் அடிக்காத தொடையில் அடி, அந்த மாதிரி சொல்கிறதுனால ஓகேவா, இந்த 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செய்யுள் உறுப்புகள். ஸோ இதுதான் யாப் இலக்கணம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எழுத்து. எழுத்துனா செய்யுளில் வந்து நமக்கு என்னெல்லாம் தெரியும்? குறில் எழுத்து, நெடில் எழுத்து, மெய் ஆயுதம். ஸோ இது அந்த உயிர்மெய் அப்படின்றது வந்து உயிரெழுத்து அந்த சேர்ந்து வர்றது. இவங்க அதை சொல்லாமல் உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்தே குறில், நெடில் அப்படின்ட்டு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ குறில், நெடில், மெய், ஆயுதம் இந்த எழுத்துக்கள் வந்து முதன்மையாக கருதப்படும். இந்த குறியில் உயிர் குறிலும் வரும், உயிர்மெய் குறிலும் வரும். சேம் நெடிலில் வந்து உயிர் நெடிலும் வரும், உயிர்மெய் நெடிலும் வரும். ஓகேவா? மெய் எழுத்துனா என்னது? இக்கு, இங்கு, இச்சு, இந்த அந்த 18 எழுத்துக்கள் இருக்கிற அதை வந்து நம்ம ஒச்செழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெய் அப்படின்றது ஒச்சு எனவும் சொல்லப்படும். நம்ம ஆயுத எழுத்தை வந்து தனியாக சொல்லுவோமா, பட் செய்யுளில் வந்து ஆயுத எழுத்து அப்படின்னாலும் ஒச்சுன்னு தான், மெய்யாக தான் கருதப்படும். ஓகேவா? அதாவது ஒச்செழுத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாணல் அப்படின்னா அந்த சொல்ல நா அப்படின்றது நெடில் எழுத்து, ந அப்படின்றது குறில் எழுத்து, இல் வந்து ஒச்செழுத்து. ஓகேவா? ஸோ இதை தான் அந்த எழுத்து அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அசை. அசைனா என்னது? நம்ம 10th 9thலலாம் படிச்சிருப்போம்ல, ஒரு திருக்குறள் கொடுத்து அசை பிரிக்கிறது 5 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் படிப்போம்ல. ஸோ அதுதான் அசை. அசைனா என்ன அப்படின்னா, எழுத்து வந்து ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஓசையுடன் அசைந்து நிற்பது அசை எனப்படும். அசை வந்து 2 வகைப்படும். ஓகேவா? நேரசை, நிறையசை. அப்புறம் அந்த வகையும் பார்த்துக்கோங்க. எழுத்துக்கள் வந்து குறில், நெடில், மெய், ஆயுதம். ஓகேவா? அந்த 4 டைப் இருக்குது. அசைன்னு பார்க்கும்போது நேரசை, நிறையசை 2 டைப் இருக்குது. ஓகேவா? சரி, நேரசை அப்படின்னா என்ன? குறில் தனித்தும் குறில் ஒச்செடுத்தும், நெடில் தனித்தும் நெடில் ஒச்செடுத்தும் வருவது நேரசை எனப்படும். இது வந்து நம்ம ஷார்ட்கட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இதுனா நேரசை, இதுனா நிறையசை. ஆனால் இப்போ நம்ம சிலபஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கூச்சுக்காரணும், ஸ்டேட்மெண்ட்லலாம் இலக்கணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்கல்ல, வினா எழுத்துக்கள்லாம் நமக்கு ஏயா அந்த 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு தெரியும். ஆனால் அங்கே வினா எழுத்துக்களில் எது அதிகமாக கேட்கப்படுது? வினா எழுத்துக்களில் அழுத்தம் கொடுப்பது எது? ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை விடவே முடியாது. ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கூச்சுக்காரனம் மாதிரி இலக்கணம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் புக்கில் இருந்து எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாகவே நேரசைனா இந்த மாதிரி இருக்கும், நிறையசைனா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிவ் அப் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டும் படித்து தான் ஆகணும். ஸோ நேரசை அப்படின்னா என்னென்னா, குறில் தனித்தும் குறில் ஒச்செடுத்தும் நெடில் தனித்தும் நெடில் ஒச்செடுத்தும் வருவது நேரசை எனப்படும். குறில் தனித்து வருதுன்னா எப்படி? ஒரு குறில் எழுத்து மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ க, ப, த, ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் இருக்கும். குறில் ஒச்சுடன் வரலாம், அது கூட ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வரும். ஓகேவா? நெடில் தனித்து வரலாம், ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும். இப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருப்போம்ல,
கோணா அரசன் இந்த மாதிரி தனித்தனியாக வர சிங்கிள் எழுத்து வந்து நெடில் எழுத்து அப்படி சொல்கிறாங்க. நெடில் தனித்து வரல், அதுக்கப்புறம் நெடில் ஒச்சுரன் வரல்னா ஒரு நெடில் எழுத்து கூட இன்னொரு மெய்யெழுத்து சேர்ந்துருக்கும். அதாவது என்னென்னா ஒரே ஒரு உயிர்மெய் எழுத்து தான் இருக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு உயிர்மெய் எழுத்து, அது கூட ஒரு ஒச்சு வரலாம், அவ்வளோதான். உயிர்மெய் எழுத்து தனியாக இருந்தாலும் அந்த உயிர்மெய் எழுத்து கூட ஒச்சு வந்திருந்தாலும் நமக்கு வந்து நேரசை. ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெடில் குறிலாம் கூட வேண்டாம், ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து இந்த மாதிரி வந்திருந்தால் நேரசை. நிறையசைக்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். குறில் இணைந்தும் குறில் இணைந்து ஒச்சும், நெக்ஸ்ட்டு குறில் நெடில் இணைந்தும் குறில் நெடில் இணைந்து ஒச்சும் வருவது நிறையசை எனப்படும். அதாவது இங்கே 2 எழுத்து, ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒரு உயிர்மெய் எழுத்து ஒரு மெய்யெழுத்து இந்த மாதிரி இருந்தால், ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து நேரசை, 2 இருந்ததுன்னா நிறையசை. அதாவது 2 உயிர்மெய் எழுத்து தனியாக வரும். ஓகேவா? அது கூட ஒச்சு வரலாம், இப்படி வந்தால் நிறையசை. அடுத்து ஒரு உயிர்மெய் எழுத்தில் குறில் 1 நெடில் 1, அடுத்து குறில் 1 நெடில் 1 கூட ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா நிறையசை. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மெய் எழுத்துனா என்னது? கேலேருந்து ஆரம்பித்து நே வரிசை முடிகிற வரைக்கும் நமக்கு 216 உயிர்மெய் எழுத்து இருக்கலாம். அதில் ஒரே ஒரு உயிர்மெய் எழுத்து மட்டும் வந்துருந்துச்சுனாலும், அந்த உயிர்மெய் எழுத்து கூட ஒரு ஒச்செழுத்து வந்துருந்துச்சுனாலும் நமக்கு நேரசை. 2 வந்திருக்கு, 2 உயிர்மெய் எழுத்து தனியாக வந்திருக்கு, இல்லை 2 உயிர்மெய் எழுத்து கூட ஒரு ஒச்செழுத்து வந்திருக்கு அப்படின்னா நிறையசை. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? எழுத்துனா என்னது? குறில் நெடில் மெய் ஆயுதம். ஓகேவா? அசைனா நேரசை நிறையசை 2 வகைப்படும். ஓகேவா? இப்போ அடுத்து 3வது டாபிக் என்ன அப்படின்னா சீர். ஓகேவா? சீர்னா என்னென்னா அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் எனப்படும். அது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர் என 4 வகைப்படும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் படித்து தான் ஆகணும், வேறு வழியில் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைகள் வந்து தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் எனப்படும். இது வந்து 4 வகைப்படும். ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை சீர் என 4 வகைப்படும். ஓரசை சீர்னா என்னது? வெண்பாவின் ஈச்சில் நேரசை நிறையசையும் ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் அமையும். இதை வந்து ஓரசை சீர்னு சொல்லுவாங்க. இந்த ஓரசை சீர் வந்து 4 வாய்ப்பாடில் ஒன்றை பெற்று வரும். என்னென்ன அப்படின்னா நாள், மலர், காசு, பிறப்பு. ஓகேவா? ஸோ இது வந்து பொறுத்துக மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். என்ன அப்படின்னா நேர்னா நாள் வரும், நிறைனா மலர் வரும், நேர்வுனா காசு வரும், நிறைவுனா பிறப்பு வரும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாள் வந்து அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு நாள் முடியும், ஒரு நாள் அதாவது நேராக அந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ நேர்னா நாள்னு வச்சுக்கோங்க. மலர் வந்து எனக்கு நிறையா வேணும், நிறையா அப்படின்றத நிறை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக அப்படின்றத வந்து நேர்வுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பு வந்து மிச்சம் இருக்கிறது நிறைவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அடிக்கோடிட்ட சொல்லி அசை காண்க அப்படி கூட கேட்கலாம். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த லாஸ்ட்டில் இருக்க இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண். ஸோ அந்த எண் அப்படின்றதுக்கு தான் நம்ம வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும். ஸோ எண் அப்படின்னா எப்படி இருக்குது? ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்குது, ஒரு ஒச்செழுத்து இருக்குது. ஸோ இது வந்து நேர் நம்ம சீரில் அசையில் பார்த்தோம்ல, நேரசை நிறையசை அதே தான். ஸோ இது நேர் அப்படின்னா நமக்கு 4 வரும். நெக்ஸ்ட்டு திருக்குறளில் படும் அப்படின்றது லாஸ்ட்டில் இருக்குது. இது வந்து 2 உயிர்மெய் எழுத்து ஒரு ஒச்செழுத்து. அப்படின்னா என்னது? நிறைனா இங்கே மலர் போடணும். ஓகேவா? 3வது பாருங்கள், நாடு. இது வந்து எப்படின்னா ஒரு உயிர்மெய் எழுத்து ஒரு 2 உயிர்மெய் எழுத்து மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இது வந்து நாடு அப்படின்றது நேர்வு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்வுனா காசு. ஓகேவா? உலகு அப்படின்னா என்னென்னா, அதாவது மெய்யெழுத்து தனியாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய அசை மாதிரி வரும். அதாவது நம்ம நேர்னா என்ன? ஒரு உயிர்மெய் அப்புறம் ஒரு ஒச்செழுத்து. நிறைனா 2 உயிர்மெய் ஒரு ஒச்செழுத்து. ஆனால் இது நிறைவு அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா லெட்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது 2 அசை வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பிறப்புன்னு போட்டுருங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதிலேருந்து கேட்குறது ஒன்று மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் நேர்னா என்ன, நிறைனா என்ன, நேர்புனா என்ன, நிறைவுனா என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த இப்போ 2வது திருக்குறளில் படுன்னு இருக்கா, அதை மட்டும் அடிக்கோடிட்டு சொல்லின் வாய்ப்பாடு காண்க அப்படின்னு கேட்டேன். அது என்னது? சீர் வாய்ப்பாடு காண்க அந்த மாதிரி கூட கேட்கலாம். அப்போ படும் அப்படின்னா நிறை வர மாதிரி இருக்குது, அசை பிரிச்சா. நிறைனா என்னது? மலர். ஸோ இந்த மாதிரி வரலாம், மேபி கேட்கலாம். ஏன்னா கொஸ்டின் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. வந்தால் நமக்கு அட்டன் பண்ண தெரியணும், அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈரசை சீர். ஈரசை சீர்னா 4. அதாவது என்னென்னா ஈரசை சீர்,
2 அசை சேர்ந்து ஒரு சீராவது ஈரசை சீர் எனப்படும். ஓகேவா? நேரில் முடிவது 2ம் நிறையில் முடிவதும் 2மாக ஈரசை சீர் வந்து மொத்தம் 4 இருக்கு. ஓகேவா? அதாவது நம்ம நேர் நிறை என்ன அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்ல அசை பிரிக்கிறதுல. நேர்னா என்ன? ஒரு உயிர்மெய் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து, இல்லைனா ஒரு உயிர்மெய் எழுத்து மட்டும் தனியாக. நிறைனா என்ன? 2 உயிர்மெய் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து, அப்படி இல்லைன்னா 2 உயிர்மெய் எழுத்து மட்டும் தனியாக இருக்கணும். ஓகேவா? அது 2 சேர்ந்து வர்றது இங்கே ஈரசை சீர் எனப்படும். ஓகேவா? அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேவா? இந்த வாய்ப்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேவா? ஸோ அந்த மா அப்படின்றது தேமா புளிமான்று முடிகிறத மாச்சீர்னும், விலம் கருவிலம் கூவிலன்னு முடிகிறத விலச்சீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈரசை சீர் 4மே ஆசிரிய பாவுக்கு உடையவை. ஓகேவா? இது கொஸ்டினாக கேட்கலாம். ஈரசை சீர் எந்த பாவுக்கு உடையது? ஏன்னா நமக்கு 4 பா இருக்குல்ல, ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, அந்த மாதிரி. ஸோ ஈரசை சீர் 4ம் ஆசிரிய பாவுக்கு உரியவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து இவை இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் வழங்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே முக்கியம்தான். எல்லாமே படித்து தான் ஆகணும். எதையுமே இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்கிப் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு மூவசை சீர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீராவது மூவசை சீர் எனப்படும். நேர் முடிவது 4ம் நிறை அசைகள் முடிவது 4மாக மூவசை சீர் வந்து 8 இருக்கு. ஓகேவா? காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4. ஓகேவா? காய்ச்சீர் அப்படின்றது 4 இருக்குது, கனிச்சீர் அப்படின்றது 4 இருக்குது. காய்ச்சீர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த அசை பிடிக்கிறது சீரில் பார்த்தோம்ல, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கோவிலம். அது கூட லாஸ்ட்டில் நேர் வந்துச்சு அப்படின்னா காய்னு ஆட் பண்ணிக்கணும். சேம் இது நிறை வந்தது அப்படின்னா கனின்னு ஆட் பண்ணிக்கணும். அப்போ நேர் 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 வந்து தேமாங்காய், இது மாதிரி நிறை நேர் நேர்னா புளிமாங்காய், நிறை நிறை நேர் அப்படின்னா கருவிலங்காய், நேர் நிறை நேர்னா கோவிலங்காய். ஸோ கனிச்சீர்னா சேம் தான், லாஸ்ட்டில் நிறை வரும், அங்கே காய் போட்ட இடத்துல அங்கே வந்து கனி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சீர் வந்து வெண்பாவிற்கு உரியதனால் இதனை வந்து வெண்பா உரிச்சீர் எனவும் கூறுவர். ஸோ வெண்பாவுக்கு உரிய சீர் என்ன அப்படின்னு கேட்டால் காய்ச்சீர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வஞ்சிப்பாவுக்கு உரியதனால் வஞ்சி உரிச்சீர் எனவும் கூறுவர். கனிச்சீர்கள் வந்து வஞ்சிப்பாவுக்குரியது, ஸோ அதனால் வஞ்சி உரிச்சீர் எனவும் கூறுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சீர்னா வெண்பாவுக்குரியது, கனினா வஞ்சிப்பாவுக்கு உரியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 அசை சீர் 16. அந்த 3 அசை சீர் 8உடன் நேரசை நிறைசைகளை தனித்தனியாக சேர்த்தால் 4 அசை சீர் கிடைக்கும். இதனை வந்து 16 கிடைக்கும். இதனை பொதுச்சீர் அப்படின்னு கூறுவார். இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பாடு வந்து கொடுக்கல. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பானா காய்ச்சீர், வஞ்சிப்பானா கனிச்சீர். ஓகேவா? ஓகே, இதில் அந்த கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுக்க பார்ப்போம். மெய்யும் ஆயுதமும் ஒற்றெழுத்து என குறிக்கப்படும். காய்ச்சீர் எத்தனை வகைப்படும்? மேலே பார்த்தோம்ல 4 வகைப்படும். தேமாங்காய், புளிமாங்காய், அந்த மாதிரி. ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர்கள் காய்ச்சீர் தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. வஞ்சிப்பாவுக்கு உரியது கனிச்சீர், வெண்பாவுக்கு உரியது காய்ச்சீர், ஆசிரியப்பாவுக்கு உரியது ஈரசை சீர் 4ம் ஆசிரியப்பாவுக்கு உரியவை. ஸோ ஆப்ஷனில் ஈரசை சீர்னே இல்லை. ஓகே, இது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வெண்பாவில் உயர்வு என்னும் ஈச்சு சீரில் வரும் ஓரசையின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. உயர்வு அப்படின்னா பிரித்தா நமக்கு என்ன வரும்? நிறை, அப்புறம் நேர் வரும். ஸோ இது வந்து பிறப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை, அதாவது யா பொறுப்பு எழுத்து சீர் அசை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தலை. இந்த தலை வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. செய்யுள் உறுப்புகளுள் எழுத்து அசை சீர் ஆகியவற்றை முதற் பருவத்தில் கற்றுக்கொண்டது. இந்த இதில் தலை பார்க்க போகிறோம். தலை அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தலை எனப்படும். தலைனா மீனிங் என்ன பார்த்துக்கோங்க, கட்டுதல். ஓகேவா? யாப்புனாலே நம்ம கட்டுதல் பார்த்தோம், அதில் தலை அப்படின்றதும் கட்டுதல். ஓகேவா? இதில் வந்து ஒன்றி வருவது வந்து நேர்முன் நேரும் நிறைமுன் நிறையும் வருதல் அப்படின்னா ஒன்றி வருதல். ஒன்றாமல் வருதல்லாம் நேர்முன் நிறையும் நிறைமுன் நேரும் வருதல். அதாவது சேம் அந்த இது வந்தால் ஒன்றி வருவது, வேறு வேறு வந்தது அப்படின்னா ஒன்றாமல் வருவது. ஓகேவா? இப்போ நேர் நேர் அப்படின்னா நேரசைகள் ஒன்றி வந்திருக்கு. நிறை நிறைனா நிறை அசைகள் ஒன்றி வந்தன. நிறை நேர் அப்படின்றது வந்து ஒன்றாமல் வந்தன. நிறை
அப்புறம் நேர் நிறை அப்படின்றது ஒன்றாமல் வந்தன. ஓகேவா? தலை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். ஓகேவா? நம்ம நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல 7 தலைமுறைக்கும் இந்த இது வந்து தொடரும் அந்த மாதிரி. ஸோ 7 தலைமுறை அப்படின்றத 7 ஞாபகம் வச்சுக்குவாங்க. தலை 7 வகைப்படும். எழுத்து அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம். அசை 2 வகைப்படும். நேரசை நிறையசை. அதுக்கப்புறம் என்னது சீர் பார்த்தோமா? ஓரசை சீர் ஈரசை மூவசை நாலசை சீர். தலை வந்து 7 வகைப்படும். ஓகேவா? என்னென்ன இருக்குது அப்படின்னா நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை கலித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நேரொன்றாசிரிய தலை அப்படின்னா என்னென்னா மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. அதாவது இப்போ பாரி பாரி அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பிரித்தா ரெண்டுமே ஒரே ஒரு உயிர் மெய் எழுத்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போது நேர் நேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேர் நேர் அப்படின்னா மாமுன் நேர். அதாவது நேர் நேர்னா தேமா சொல்லுவோமா, அதுக்கு அடுத்து வர்றது என்னது நேர் தான் வருது. அப்போ இங்கே வந்து முன்ன அப்படின்றது பின்னன்ற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இருக்குது தேமா, அதுக்கு அடுத்து நேர் வருது. தேமானா அந்த மாவை மட்டும் எடுத்துக்கணும். மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. அதுக்கடுத்து நிறையொன்றாசிரிய தலை என்ன அப்படின்னா விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை எனப்படும். அதாவது பலர் புகழ் கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பலர்னா நிறை, புகழ்னாலும் நிறை தான். ஓகேவா? அடுத்து கபிலரில் கபி அப்படின்றது நிறை, லர் வந்து நேர் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறை நிறைனா நமக்கு என்னது கருவிலம். நிறை நேர் அப்படின்னா புளிமா. அப்போ விலமுன் நிறை, அதாவது முன்னனா அங்கே இதுக்கு அடுத்து வர்றது அந்த மாதிரி. ஓகேவா? கருவிலம் அடுத்து புளிமா. விலமுன் நிறை வருவது என்னது நிறையொன்றாசிரிய தலை. நெக்ஸ்ட்டு இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை எனப்படும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது எக்ஸாம்பிள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு லைன் கொடுத்துட்டு அதை அசை பிரித்து நமக்கு எப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வெண்சீர் வெண்டலைனா காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. ஓகேவா? அடுத்து கலித்தலை அப்படின்னா காய்முன் நிறை வருவது கலித்தலை. ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாமரைப்பூ குளத்தினிலேன்னு கொடுத்துருக்காங்க. தா அப்படின்றது நேர், மறை அப்படின்றது நிறை, பூன்றது நேர். ஓகேவா? ஸோ நேர் நிறைனா கூவிலம், லாஸ்ட்டில் நேர் இருக்கிறதுனால காய், கூவிலங்காய். அடுத்தது குளத்தினிலை நிறை நிறை நேர் வந்து கருவிலங்காய். ஓகேவா? அப்போது காய்முன் நிறைனா ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறை வந்திருக்கு. அதை தான் காய்முன் நிறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்தால் கலித்தலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலைன்னு பார்க்கும்போது கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. ஓகேவா? செந்தாமரை குளத்தினிலேன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தேமாங்கனி வந்திருக்கு, அதுக்கடுத்து நிறை வந்திருக்கு. ஸோ கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை எனப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து 7 இருக்குது தலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா மொத்தம் 7 தலை இருக்கா? நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை கலித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. ஃபஸ்ட்டு இதோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேர் நிறை, நம்ம இப்படி தானே அசையிலேயே படிச்சிருக்கோம். நேரசை நிறையசை. அப்போது நேரொன்றாசிரிய தலை ஃபஸ்ட்டு, நிறையொன்றாசிரிய தலை செகண்டு. ஸோ அதுக்கடுத்து சீர். ஓகேவா? அசைக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? சீர் தானே பார்த்தோம். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. ஓகேவா? அதுக்கு சீர்கடுத்து என்னது தலை தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கலித்தலை மட்டும் இடையில எழுதிக்கோங்க. லாஸ்ட்டில் என்னென்னா ஒன்றி ஒன்றாமல் வருவது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நேர் நிறை, அதுக்கப்புறம் இயற்சீர் வெண்சீர் கலித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. 5வது களி. ஓகேவா? 5 மணிக்கு களி சாப்பிட்டேன். 5வது வந்து கலித்தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆர்டர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? நேர் நேர் தேமா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மா தான் வரும், நெக்ஸ்ட்டு தான் விலம் வரும். ஓகேவா? மாமுன் நேர், அதாவது நேரொன்றாசிரிய தலைக்கு நேர் வரும், நிறையொன்றாசிரிய தலைக்கு நிறை வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை, விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. இது ஃபஸ்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் பார்த்துட்டிங்க, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்படின்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு மெமரி ஆயிரும். ஓகேவா? மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை, விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. ஓகேவா? இப்போ நேரொன்றாசிரிய தலைக்கும் நிறையொன்றாசிரிய தலைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதை அப்படியே மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் இயற்சீர் வெண்டலை. அதாவது மாமுன் நேர் போட்டிருப்போமா, அதை தூக்கி நிறைன்னு போட்டுருணும். விலமுன் நிறை போட்டிருப்போமா, அதை தூக்கி நேர்னு போட்டிங்க, அதாவது மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இயற்சீர் வெண்டலை வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 முடிஞ்சுட்டு அடுத்து 2 என்ன வரும்னா காயை வச்சு வரும், அதுக்கு அடுத்து 2 வந்து கனியை வச்சு வரும். ஓகேவா? காய்முன் ஃபஸ்ட்டு நேர் நிறை வரிசைக்காக வரும். காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வருவது கலித்தலை. ஓகேவா? ஸோ காய் முடிஞ்சுட்டு அடுத்து கனி.
அதாவது இப்போ ஒன்றிய செயலாளர் அவங்கலாம் கொஞ்சம் பெரிய போஸ்டிங் தானே. அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது நிறைய குடுப்பாங்க. கடைக்கெலாம் போனா ஃப்ரூட்ஸ் நிறைய குடுப்பாங்க. அப்போ கனி முன் நிறை, கனி நிறைய வருவது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மீதி எல்லாமே நேர் ஃபர்ஸ்ட் வரும், நிறை செகண்ட் வரும். இதில் மட்டும் கொஞ்சம் மாறி வரும். அதுக்காக தான் அந்த ஒன்றிய செயலாளர் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. இன்னொரு டைம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆர்டர் முக்கியம். நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு நேர் நேர் தேமா சொல்லுவோமோ அது மாதிரி மாமுன் நேர் வருவது நேரொன்று ஆசிரியர் தலை, விலமுன் நிறை வருவது நிறையொன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறை அதை அப்படியே மாற்றி போட்டோம்னா இயற்சீர் வெண்டலை. நெக்ஸ்ட்டு காய், அதுக்கப்புறம் கனி. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வருவது கலித்தலை, கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு கொடுப்பாங்க. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. இவ்வளோதான் தலை. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நம்ம இப்போ அங்கே சொன்னோம்ல, அதை வச்சு உங்களால் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். ஓகேவா? மாமுன் நேர், விலமுன் நிறை. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்ன படித்தோம்? நேரொன்று ஆசிரியர் தலை, நிறம் என்ற ஆசிரியர் தலை. அந்த ஆர்டர் படி பார்த்தா மாமுன் நேர் வருவது நேரொன்று ஆசிரியர் தலை, விலமுன் நிறை வருவது நிறையொன்று ஆசிரியர் தலை. அடுத்து காய் கனியில் ஒன்று கேட்டிருக்காங்க. காய் ஃபஸ்ட்டு எதுக்கு வரும்? இயற்சீர் வெண்டலை. 3வது இருக்கிறது வந்து மாற்றி மாற்றி போட்டால் வந்துடுமா. அதுக்கடுத்து 4வது இருக்குது வெண்சீர் வெண்டலை. அப்போ காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. ஓகேவா? அடுத்து 5th கொஸ்டின் கனிமுன் நேர். கனி நிறையா இருந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றிய செயலாளர் கொடுத்துருவாங்க. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் மெமரைஸாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட். ஓகே, ஸோ தலை முடிஞ்சது. அடுத்து வந்து அடியும் தொடையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 9th 3rd டேர்மில் இருக்கிற அடி தொடை. ஓகேவா? ஸோ இதோட யாப்புறுப்புகள் வந்து முடியுது. இதில் வந்து அடி மேக்ஸிமம் இதுவரை கேட்டதில்லை, பட் தொடை நயம் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அடி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? எழுத்து. எழுத்துக்கு அப்புறம் அசை. அசை 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. 3வது சீர். சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை, இரசை, மூவசை, நாலசை. ஓகேவா? அதுக்கடுத்து 4வது பார்த்தது வந்து தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7 வகை. இந்த நேரொன்று ஆசிரியர் தலை, நேர் அந்த மாதிரி 7 வகை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அடி. அடி வந்து 5 வகைப்படும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கைட்டு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 5 விரலும் நம்ம கன்னத்தில் பதிஞ்சிரும். அவன் அடித்ததில் 5 விரலும் பதிஞ்சிட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, 5 அப்படின்றது அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சீர்கள் பல அடுத்து நடப்பது அடி எனப்படும். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முக்கியம் பார்த்துக்கோங்க. சீர்கள் பல அடுத்து நடப்பது அடி எனப்படும். இது வந்து குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கடல் நெடிலடி என 5 வகைப்படும். ஓகேவா? குறளடி அப்படின்னா அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருவது குறளடி எனப்படும். ஓகேவா? அதாவது 2 சீர் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருவது குறளடி எனப்படும். ஓகேவா? குறள் அடி பிடிச்சா 2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தி வேண்டுமேல், அதாவது முக்தி வேண்டுமேல், பக்தி வேண்டுமால், இந்த மாதிரி 2 வருவது குறளடி எனப்படும். சிந்தடி அப்படின்னா 3வது இது, அதாவது மூக்கு சிந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்கு. 3னா சிந்தடி. அடிதோறும் உச்சீர்களை பெற்று வருவது சிந்தடி எனப்படும். பழுதில்லாத பயிர்த்தொழில், அதாவது 3 லைன் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து அளவடி அப்படின்னா 4 சீர்களை. 4 இருந்தால் பார்க்க ஒரு அளவாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சீர்களை பெற்று வருவது அளவடி, அல்லது நேரடி அப்படின்னாலும் அளவடி தான். ஓகேவா? 4 இருக்கா? தாய்மொழி, தாயினும், தகவிற், போச்சுவன், இந்த மாதிரி 4 வந்துச்சுன்னா அளவடி. இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா 5 சீர்களை பெற்று வருவது நெடிலடி. ஓகேவா? அதுக்கு மேலே போகிறது வந்து 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி. இதில் வந்து நிறையா இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? இப்போ 8 இருந்துச்சுன்னா எண் சீர் களி நெடிலடி, 7 இருந்துச்சுன்னா 7 சீர் களி நெடிலடி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. 6 இல்லைனா அதுக்கு மேலே போச்சுனாலே களி நெடிலடி. ஓகேவா? ஸோ 2னா குறளடி, 3னா சிந்துறது மூக்கு, அப்போ சிந்தடி, 3னா சிந்தடி, 4னா அளவடி அல்லது நேரடி, 5னா நெடிலடி, 6 இல்லை அதுக்கு மேலே போச்சு பல அடி, எத்தனை அடினாலுமே களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் அடி வந்து முடிஞ்சிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து தொடை. இதிலேருந்து இது இல்லாமல் கொஸ்டினே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்து பயின்று வந்துள்ள தொடை நயத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடைனா என்ன அப்படின்னா, மலர்களை தொடுப்பதைப் போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொடை எனப்படும். தொடை அப்படின்னா என்னென்னா தொடுக்கப்படுவது. தொடைனா மாலைன்னு ஒரு மீனிங் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தொடைக்கும் மாலைக்கும் கனெக்ஷனே வராது. தொடை அப்படின்னா என்னன்னு கேட்டால் மாலை. ஓகேவா? பாவின் ஓசை இன்பத்திற்கும் சிறப்பிற்கும் இத்தொடை வேண்டுவதாகும். தொடையச்ச பாட்டு நடையச்சு போகும். ஓகேவா? இது பழமொழி கூட கேட்கலாம். தொடையச்ச பாட்டு நடையச்சு போகும் என்பது பழமொழி. ஓகேவா?
தொடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகை. இதாவது இப்போ என்னோட தொடை, என் தொடை அப்படின்னு சொல்லுவோம்ல, எண் அப்படின்றத 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 தொடைக்கான விளக்கங்கள் மட்டும் கேட்பேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த இரட்டை தொடை, அந்தாதி தொடை அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 5 மட்டும் பார்ப்போம். செய்யுளில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றா இருக்கிறது வந்து மோனை. எக்ஸாம்பிள் பாருங்கள். எண்ணி துணிக கர்மம் துணித பின் எண்ணுவோம் என்பது வழக்கு. ஃபஸ்ட் இதுலையும் செகண்ட் லைன்லையும் ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருக்கா? அதாவது ஒரே லைனில் சேமாக வந்துச்சு. அதாவது எப்படின்னா இப்போ எண்ணி துணிக கர்மம் அந்த லைனில் இருக்கா? அந்த இதில் சேமாக வந்துச்சுன்னா அதை வந்து சீர்மோனைன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த லைனில் வந்துச்சுன்னா அடிமோனைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் எழுத்து சேமாக வந்திருக்கிறதுனால மோனை தொடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து எதுகைனா ஃபஸ்ட் எழுத்தை விட்டுட்டு 2வது எழுத்து பார்க்கணும். 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அடி எதுகை தொடை எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சை உலகு. அகர பகவன் சேமாக இருக்கா? 2வது லெட்டர். இது வந்து அடி எதுகை தொடை எனப்படும். நெக்ஸ்ட்டு முரண் தொடை அப்படின்னா என்னென்னா அடிதோறும் முதற் சீர் முரண்பட தொடுப்பது அடிமுரண் தொடை எனப்படும். அதாவது இன்பம் துன்பம் ஆப்போசிட்டாக இருக்கும். மகிழ்ச்சி சோகம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வருது. முன்னுக்கு பின் முரணாக வருவது வந்து முரண் தொடை எனப்படும். ஸோ இது கீழே வந்திருக்கிறதுனால அடிமுரண் தொடை எனப்படும். நெக்ஸ்ட்டு இயைபு தொடைனா ஒன்றும் இல்லை. இயைபு அப்படின்னா ரைமிங். ஓகேவா? இங்கிலீஷில் நம்ம ரைமிங்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இப்போ பாருங்கள். கூடும் மூடும் நாடும் யாடும். எக்ஸாம்பிள் இது வந்து கீழே வந்திருக்கு. இயைபு வந்து அடியில் தான் வரும். ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து ரைமிங்காக இருக்கிறது தான் இயைபு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வந்துள்ளதனால் இதை வந்து அடி இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அளபடை. அளபடை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 3 வகை இருக்குது. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து அதாவது இந்த ஓசை குறைவதற்காக நம்ம அளபடை தனியாக வேணால் ஒரு வீடியோ போடுவோம். கெடுப்பதுவும் அதாவது கெடுப்பதும் எடுப்பதும் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓசை வரணுங்கிறதுக்காக கெடுப்பதுவும் எடுப்பதுவும் எல்லாம் மலை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. 2 அடிகளை அளபெடுத்து வந்துள்ளமையால் அளபடை தொடை எனப்படும். ஓகேவா? இப்போ மோனை எதுகை இந்த மாதிரி பார்த்துட்டோமா? இதில் வந்து தொடை விகற்பங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா 4 சீர்களையுடைய ஓரடியில் இணை பொலிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முச்சு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு தொடுப்பது தொடை விகற்பம் எனப்படும். இவ்வேலும் மோனை எதுகை இயைபு முரண் அளபடை ஆகிய 5ம் பொருந்த தொடை விகற்பம் 35 வகைப்படும். நம்ம இதுக்கு முன்னே என்ன நினச்சிருப்போம்? அதாவது இந்த இணை மோனை பொலிப்பு மோனை இதெல்லாம் மோனைக்கும் எதுகைக்கும் மட்டும்தான் வரும்னு நினச்சிருப்போம். ஆனால் இது வந்து 5க்குமே வரும். மோனையில் இதை மாதிரி 7 வரும், எதுகையில் இதை மாதிரி 7, இயைபில் 7. ஸோ மொத்தம் 35 தொடை விகற்பங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மோனையில் பார்க்கலாம். இணை மோனை. இணை மோனை இணைனாலே என்னது? 2 விஷயம். பேரலாம் இருக்கதை இணைன்னு சொல்லுவோம். 2 விஷயம். ஸோ 2 அப்படின்றது 1 2 இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க நம்பர் தான் மாறும். ஓகேவா? ஸோ இணைனா 1 2 அதாவது 4 அடி கொண்ட சீரில் ஃபஸ்ட்டு 2 முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை மோனை எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்சொல் இனிது என்றல் 1வதுலையும் 2வது இதுலையும் 2 ஃபஸ்ட்டு சீர்லையும் 2வது சீர்லையும் அப்படின்றது சேமாக இருக்குது. ஸோ இது வந்து இணை மோனை. இணைனா 1 2. பொலிப்பு மோனை பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா போ அப்படின்றது எத்தனை லெட்டர் இருக்குது? ஒரு ஒற்றை கொம்பு, ஒரு ப, அதுக்கப்புறம் ஒரு துணைக்கால், 3 எழுத்து இருக்கா? ஆனால் இது எல்லாமே போ அப்படின்ற ஒரு சவுண்டு தான் வருது. அப்போது 3 லெட்டர் இருக்குது, ஒரு சவுண்டு. 1 3 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சீரில் ஒரு ஃபஸ்ட்டு சீரும் 3வது சீரும் சேமாக வரும். துறந்தார் துணைக்கூறி இந்த மாதிரி. இது வந்து பொலிப்பு மோனைனா 1 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒருவு மோனை. இதை எப்படி ஞாபகம் ஒரு நார்மலாக ஒரு கதை சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா. 4 இது வருதா? ஒரு ஊ அப்படின்னாலே நம்ம ஒரு ஊரில் அப்படி தான் ஆரம்பிப்போம். ஸோ 1 4. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு லெட்டரும் 4வது இருக்க லெட்டரும் சேமாக வரும். நிறைமொழி நிலத்து இந்த மாதிரி. ஓகேவா? சீரில் தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து கூளை மோனை அப்படின்னா என்னென்னா 1 2 3. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூ அப்படின்றது ஒரே ஒரு எழுத்து, லை அப்படின்றது 2 எழுத்து, இந்த கூளை அப்படின்னு சேர்ந்து 3 எழுத்து. ஸோ கூளையை பார்த்தாலே உங்களுக்கு தனித்தனியாக ஞாபகம் வரணும். கூனா ஒரு எழுத்து, லைனா 2 எழுத்து, கூளை அப்படின்னா 3 எழுத்து. ஸோ அப்போ ஒரு அடியில் ஃபஸ்ட்டு 2வது 3வது சீர் வந்து சேமாக வர்றது வந்து கூளை மோனை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை. இந்த 2 கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு 3 வரும், எதுக்கு 2 வரும்ன்ட்டு. ஸோ மேல்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனைன்னு வந்துட்டாலே 1ஐயும் 4ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. மேற்கதுவாய்னா அதுதான் டாப்பில் இருக்கும். ஸோ அப்போ பெரிய நம்பர் தான் டாப்பில் இருக்கும். அப்போ 3 அங்கே வந்துடும். சின்ன நம்பர் கீழே இருக்கிறது வந்து சின்ன நம்பரை கீழே போட்டிருப்பாங்க. ஸோ 2 வந்து கீழே வந்துடும். மேற்கதுவாய் மோனை பாருங்கள்.
1, 3, 4 அப்போ விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து நின்றொடச்சும் பசி. விண்ணின்று விரிநீர் வியனுலகத்து 1, 3, 4 சேம் கீழ்க்கதுவாய் பாருங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 1, 2, 4 ஓகேவா. மேல்கதுவாய் கீழ்க்கதுவாயின்னு வந்தாலே 1ஐயும் 4ஐயும் ஃபஸ்ட்டு போடணும். மேலே இருக்கிறது ஹை நம்பராக இருக்கும், அங்கே 3, கீழே இருக்கிறது ஸ்மால் நம்பர், அங்கே 2 ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு முச்சு மோனை. முற்று மோனைன்றது எல்லாமே வரும். 1, 2, 3, 4 ஓகேவா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஃபஸ்ட்டில் 4மே கேன்னு தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து முற்று மோனை ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எதுகை தொடை. எதுகை தொடை சேம் தான். மோனைனா என்ன, ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வரும், எதுகைனா செகண்ட் எழுத்து ஒன்றா இருப்பது. மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான். இணைனா 1வது 2வது இருக்க சீரில் 2வது எழுத்து ஒன்று போல் வரும் ஓகேவா. ஆற்றுவார் ஆற்றல், இற்று வந்து சேமாக இருக்குது ஓகேவா. பொழிப்புனா 1, 3. இந்த பொழிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு போ ஞாபகம் வரணும். 3 லெட்டர் இருக்குது, ஒரே ப்ரொனவுன்சியேஷன், அப்போ 1, 3. ஒரு ஊர்னு பார்த்த உடனே ஒரு ஊரில் ஒரு ராஜா, அப்போ 1, 4 இந்த மாதிரி ஞாபகம் வந்து. ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், தனியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் ஓகேவா. அப்போ 1, 3 வர்றது அல்லல் கிள்ளை, இது வந்து 1, 3 பொழிப்பு எதுகை. ஒரு எதுகைனா 1, 4 அருளிலா இருக்குது பொருளிலா இருக்குது ஓகேவா. கூளை எதுகைனா, கூளைனா என்னது, கூவை பார்த்தா 1, லையை பார்த்தா 2, சேர்த்து வச்சு பார்த்தா 3, அப்போ 1, 2, 3. பற்றுக பற்றற்றான் பச்சினை 1, 2, 3 சேமாக இருக்கா. அப்போ எதுகை 2வது எழுத்து 1 போல் இருக்குது. இது வந்து மோனைக்கும் வரும், ஏன்னா எல்லாமே பே அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா. மேற்கதுவாய் எதுகைனா 1, 3, 4 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினம் லா வந்து சேமாக இருக்குது. ஸோ இது வந்து மேற்கதுவாய். கீழ்கதுவாய் எதுகைக்கு வந்து 1, 2, 4 இன்னு வந்து சேமாக இருக்கா. அடுத்து முற்றதுகைனா எல்லாமே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு ஓகேவா. இப்பு வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுதான் முற்றதுகை ஓகேவா. தொடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். முதல் 3, 4 1, 3, 4 என்னது, மேற்கதுவாய் கீழ்கதுவாய்னாலே 1, 4 ஃபஸ்ட்டு போட்டுறணும். 3 பெரிய நம்பர் மேற்கதுவாய்க்கு. அப்போ முதல் 3, 4ஆம் சீர்களில் மோனை ஒத்து வருவது மேற்கதுவாய். அளவடிக்கு நேரடி என்ற வேறு பேரும் உண்டு. இணை எதுகை என்பது, இணைனா என்னது, 1, 2 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தனியாக கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். கூலைனா என்னது, கூ 1 லை 2 மொத்தம் சேர்த்தா 3, 1, 2, 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய்னா 1, 3, 4 கீழ்கதுவாய்னா 1, 2, 4 முற்றுனா 1, 2, 3 இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு யோசிக்கவே கூடாது, ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா. இதில் உட்காந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ யாப்பிலக்கணம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. இதை தாண்டி பெருசாக எதுவும் கேட்க போகிறதில்ல. எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன தொடைநயம் வந்திருக்கு, அந்த மாதிரி என்ன தலை வந்திருக்கு, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சேர்த்து தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோவே போதும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஸ்கிப் பண்ணுற டாபிக் தான் இந்த யாப்பிலக்கணம். ஸோ கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க. மோனை எதுகை பார்த்தாலும் இந்த தலை சீர் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.